தயாரிப்பாளர் சங்கம் பெப்சியுடன் வேலை செய்ய மாட்டோம்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பின்படி இன்றைக்கி அவங்க வேலை செய்து நிறுத்தியிருக்காங்க. இதன் மூலம் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய 40 திரைப்படங்கள் வந்து தமிழ் திரைப்படங்கள் வந்து படப்பிடிப்பு வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதே போல் வந்து ஏறக்குறைய 10,000 தொழிலாளர்கள் நேற்று வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வேலை வந்து மறுக்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைக்கி தமிழ் திரைப்படத்துறையில் இருக்கிற நிலைமை. இந்த நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து ஒரு 10 நாளாக வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோடு போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க எந்த விதமான உடன்படிக்கைக்கோ இல்லை வந்து பேச்சுவார்த்தைக்கோ வர தயாராக இல்லாததால் இன்றைக்கி இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தத்துக்கோ அல்லது வேலை தடைபடுவதற்கோ தொழிலாளர்கள் சம்மேளனம் காரணம் இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் வந்து பெப்சி கூட ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க சார். நாம பெப்சி கூட ஒர்க் பண்றோம், எங்க வேண்டியப்பட்டவங்களோட சேர்த்து ஒர்க் பண்றோம். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் தான் இத்தனை பேர் வேலை பார்க்க முடிவு பண்ணணும், இவங்க எப்படி முடிவு பண்ணலாம்னு தான் பிரகாஷ் ராஜ் சொல்லியிருக்காங்க. கரெக்ட். உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, கொண்டாடி கூட இருப்போம், வேற ஒருத்தர் கூட இருப்போம்னு சொன்னால் சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? இதெல்லாம் நான் இல்லை இல்லை அவங்களுக்கு யார் கேள்விக்கான பதில் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கான பதில். எந்த கேள்விக்கோ ஒரு பொதுவான இடத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டு தொழிலாளர் ஒரு தொழில்துறைக்கு ஒரு தொழிலாளர்கள் இது வந்து 40 வருஷம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு. இந்த ஒப்பந்தம் போட்டுட்டு நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணிப்பேன், நீங்கள் இல்லாமல் ஒர்க் பண்ணிப்பீங்கன்னா இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை சொன்ன கோரிக்கை என்னென்னலாம் குற்றச்சாட்டு இருக்குது இதை சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து உட்காந்து பேசி இந்த குற்றச்சாட்டை இல்லாமல் நம்ம பண்ணலாம். தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையாக வந்து ஏற்கனவே போன நிர்வாகம் வந்து பேசி முடித்து கையெழுத்திடப்பட்ட சம்பளத்தை குறைச்சி வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. அப்போ வந்து ஏற்கனவே போன நிர்வாகம் தானு சார் கையெழுத்து போட்டு இவ்வளோ கொடுக்கலான்னு, இப்போ அவங்க வந்து அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை குறைக்கணும்னா அது எப்படி சரியாகுமா? அது சரியில்லை. அதுதான் மெயின் பிரச்சனை. இது தவிர சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைலாம் நாங்கள் பேசுகிறோங்கிறோம், அதெல்லாம் பேசி சரி பண்ணலாங்கிறோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் சார் ஷூட்டிங்லேருந்து கடைசியாக இருக்கிற வந்து திருநெல்வேலி நடக்கிற ஷூட்டிங் வரைக்கும் 37 படங்கள் வந்து அவங்க நிறுத்தியிருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் எல்லாமே நாங்கள் பார்க்குறோன்னு இருக்காங்க. அதனால் வந்து படப்பிடிப்பு தான் நின்று இருக்க தவிர எந்த ஷூட்டிங் நடக்கல. இதில் வந்து எனக்கு பெரிய பெருமைலாம் இல்லை. ஏன்னா ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி அழுகுறார் அவர், சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இதுக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி தான் கடைசி நாள், இது மாதிரி நீங்கள் இருந்து பண்ணலாமான்னு. நான் சொன்னேன், நான் என்னப்பா பண்ணுறது, உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் கேளு, அவங்க ஒர்க் பண்ண சொன்னால் ஒர்க் பண்ணு. இது நான் நிறுத்தலை முதல்ல. இது வந்து நானும் தொழிலாளர் சம்மேளனமும் நிறுத்தலை. ஏன்னா இதனால் பாதிக்கப்படுறது தொழிலாளர் மட்டும் இல்லை, இன்றைக்கி படம் எடுக்கிற அனைத்து தயாரிப்பாளரும் பாதிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குற கண்டிஷன்லாம் நாங்கள் ஒத்துட்டு படம் எடுக்கிறோம் சார், இன்றைக்கி வந்து வாங்கங்கிறாங்க. இதுபோல் தான் கடந்த காலங்களில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் கொஞ்சம் லேட் பண்ணும்போது தொழிலாளர் சம்மேளனம் அதை நிறுத்தி அவங்க கேட்குற தொகையை கொடுத்து பழக்கப்பட்டுட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது மாதிரி வந்து இந்த நேரத்தில் பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி வாங்குறது கூட தப்பாயிடும். அதெல்லாம் சரி வராது. ஒரு 2 தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுதான் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். சார் பெப்சி தயாரிப்பாளர் பிரச்சனையில் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினி கமலோட நிலைப்பாடு என்ன? நீங்கள் யாராவது அவங்களை அணுகுனீங்களா? சுமூகமாக தீரணும் அப்படின்னு நாங்கள் யார் பண்ணாலும் சார், ரஜினி சார் பண்ணாலும் ஓகே, கமல் சார் பண்ணாலும் ஓகே. ஏன்னா கமல் சாரை நாங்கள் பார்த்தோம். இது விஷயமா இல்லை, வேற ஒரு விஷயமா சொல்லும்போது சொன்னார், இப்போ வந்து இண்டஸ்ட்ரி கொஞ்சம் சிரமமான நிலைக்கு செல்லும் பண்ணி கொஞ்சம் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, இது மாதிரி வந்து இதுவாக இருக்காதீங்க. நான் சொன்னேன், சார் என்னென்னலாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து எங்கள் தொழிலாளர் சொல்லி இன்றைக்கி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லா தொழிலாளர்களையும் கன்வின்ஸ் பண்ணி என்னால் வந்து ஒரு நெகோஷியேட் கொண்டு வர முடியுங்கிறது எனக்கு ஒரு பலம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னால் இன்றைக்கி 23 சங்கத்தில் இருக்க எல்லோரும் கேட்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதுக்குண்டான மரியாதை அவங்க தராங்க. நானே அவங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம், இப்படி இதை குறைச்சிக்கலாம், இதை சரி பண்ணலாம், இதெல்லாம் இது அதிகம் நான் வாங்க சொல்ல. இன்றைக்கி வந்து ஒரு நிலைமை மாறுது. நிலைமை மாறும்போது அது மாறுதலுக்கு ஏற்ப நம்மளே மாற்றிக்கலாம்னு நான் சொல்கிறேன். அவங்களாம் கூட வந்து அதை சரிங்க சார்னு கன்வின்ஸ் பண்ணிக்காங்க. இதை வந்து தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் எதிர்பார்ப்போம். நாளைக்கு ரஜினி சார் ஷூட்டிங் ஆரம்பிச்சாக்கா பெப்சி ஒர்க் பண்ணுமா? பெப்சிங்கிறது யார்? ரஜினி சார் கூட பெப்சி தான் நான் சொல்கிறேன். ஆமா, நாளைக்கு அவங்க யாரோட இல்லை இல்லை அப்படிலாம் யாரும் நான் வந்து சொல்ல விரும்பல. இல்லை இல்லை அந்த பிரச்சனைகளை வந்து அது
அவங்களால இப்போ முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க காலத்தில் வந்த பிரச்சனை இல்லை இது வந்து 8 வருஷமாக வந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து எப்படி எதிர்கொள்றதுங்கிறது அவங்களுக்கு தெரியல, இல்லை எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுறாங்க. எங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா எங்களுக்கும் இது 8 வருஷமான பிரச்சனை. அப்போ அதில் வந்து காம்ப்ரமைஸ் வரும்போது வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு மோதல் வருது. இந்த மோதலை எப்படி தீர்க்கணுங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இப்போ அது அவர் உடனே வந்து தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறாருன்னு நான் சொல்லலை. நாங்கள் அதே போல் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து அவங்கள நான் குற்றம் சாட்ட விரும்பலை, ஆனால் நான் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறேன், இல்லை தொழிலாளர் சம்மேளனம் தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறேன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது உண்மையாக வந்து பிரச்சனையின் அடிப்படையில் ஏற்பட்ட மோதலை தவிர தனி மனித மோதல் கிடையாது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அடிப்படையில் தான் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம தொழிலாளர்கிட்ட பேசி எதெல்லாம் நியாயமோ அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ண வைங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா பழைய மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரி இல்லை, வேறு மாதிரி இருக்குது இண்டஸ்ட்ரி. அதனால் வந்து அதனுடைய உடனே அவங்கள வந்து இதை ஒத்துக்கணும்னு சொல்லி வந்து எதேச்சகரமாக சொல்லாதீங்க, அவங்களுக்கு விலக்கி சொல்லுங்கள். இண்டஸ்ட்ரி இப்போ எப்படி இருக்குது, அப்போ 2 விதமான சினிமா இருக்குது, இதையெல்லாம் அவங்களுக்கு விலக்கி சொல்லி தயாரிப்பாளர்களுக்கு கோரிக்கைகளை எதெல்லாம் நியாயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணுவீங்க. அதை நாங்களும் உட்காந்து பேசி 1 மாதம் என் மேலே அவங்க தொழிலாளர் கூட சின்ன தனிப்பட்ட வருத்தங்கள் வந்தது. என்ன சார் நீங்கள் வந்தவொடனே இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் டைரக்டர் எங்கள் கஷ்டம்லாம் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து 1 மாதம் டெய்லி அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக சொல்லி அவங்க மைண்ட்லேயே கூட ஓகே இன்றைக்கி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பிரச்சனையில் நம்ம அவங்களுக்கு வந்து தயாரிப்பாளருக்கு உதவி பண்ணலாம், இல்லை தயாரிப்பு தொழிலுக்கு உதவி பண்ணலாம். இந்த தொழில் வந்து தயாரிப்பாளருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, நமக்கும் சொந்தமானது. அவங்களாவது வருவாங்க போவாங்க, நம்ம இங்கேயே இருக்க போகிறோம். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை நம்ம தான் காப்பாற்றணுங்கிற உணர்வை முதல்ல அவங்களுக்கு கொடுத்தேன். அதன் அடிப்படையில் தான் மிகப்பெரிய உதவிகளை மிகப்பெரிய சலுகைகளை அவங்க தயாரிப்பாளர் கொடுத்துருக்காங்க. அதனோட வேல்யூ கூட அவங்களுக்கு புரியல. அது சார் தனிப்பட்ட மன்சூர் அலிகான் ஆரம்பித்தார், அப்புறம் ஆரம்பிச்சுட்டு நடத்த முடியல, அப்புறம் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்து என்னை தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்டு மறுபடியும் தொழில் பண்ணுறாரு. போன வாரம் சொன்னார், அண்ணே என்னை விட்டுடுங்க, நான் வந்து இப்போ தான் ஓரமாக இருக்கேன், மறுபடியும் என்னை யாராவது இழுத்தானா விட்டுருங்க, எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார். இப்போ மறுபடியும் அவர் அதில் ஈசி மெம்பராக இருக்கிறதுல வரலாம். இதனால் இதெல்லாம் ஏன்னா இதுதான் என்ன சொல்கிறது, வந்து இது வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணவும் தவிர பிரச்சனை பண்ணுறவங்களை சால்வ் பண்ணணும்னு நினச்சா இது பிரச்சனை முடியாது. சில படங்கள் பெப்சியோட துணையோட இல்லாமல் இந்த தற்போது ஷூட்டிங் நடைபெற்று வருது, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த தயாரிப்பாளர்களுக்கு என்ன சார் இது இல்லை தமிழ்நாட்டில் இப்போ தற்போது ஒரு படம் கூட நடக்கலை சார். இல்லை இந்த விஷால் படம் அது நீங்கள் தான் சொல்லுங்கள். ஏன்னா நான் விசாரித்தேன், ஷூட்டிங் போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறாங்க. ஒன்றும் கேமரா இருக்குது, கேமரா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அவுட்டோர் யூனிட்டில். அவர் லீகலாக பேசி அந்த கேமரா வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் கேமரா மட்டும் வச்சுக்கணும், கேமராஸ்ன்னு வந்துட்டாங்க, வெறும் கேமரா தான் இருக்குது. இப்போ அதை வச்சு அவங்க ஷூட்டிங் பண்ணால் ஏதாவது ஒரு ஷாட் எடுக்கலாம்னு முயற்சி பண்ணலாம். வழக்கமான படப்பிடிப்பும் நான் படப்பிடிப்பு பேருக்கு நடத்தணும்னு சொல்கிறதும் வந்து நல்லா இருக்காது. உண்மை அவரே விஷாலே கூட சொன்னீங்க, மனசாட்சியோடு சொல்லுங்கள், நேற்று என்ன ஷூட்டிங் நடந்தது, இன்றைக்கி நடந்ததா, அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. அதே மாதிரி நீங்க வந்து டிவி சீரியல்ஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் விளம்பர படங்கள் நடிக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு முன் பண்றீங்க, பட் அவங்க வர மாதிரி தெரியல. உங்களை வந்து திரைப்படத்துக்கு வேணா இந்த மாதிரி கூட நீங்க போகலாத அப்படின்ற கருத்து தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நானும் சொல்லணுமா, அதுதான் நானும் சொன்னேன். இப்போ ஏன்னா இது மறுபடியும் எப்படி சொல்கிறது, நான் சொன்னால் உண்மையை சொன்னால் அவங்களுக்கு வலிக்கும். அவங்க எல்லாரும் நண்பர்கள், நான் அவங்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ ஒன்று. நீங்க ஒரு பிரதிநிதியா இருக்கீங்க, நீங்க வந்து அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த 25,000 தொழிலாளர்களை நீங்க பார்க்கணும் இல்லையா? அதை பார்த்து அப்போ சில விஷயங்கள் வந்து கடுமையா இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்க சொல்லித்தான் ஆகணும். இல்ல அந்த 25,000 தொழிலாளர்களுக்கு வேண்டி நீங்க எடுத்து சார், இப்போ பெப்சி தொழிலாளர்கள் இல்லாம படம் பண்ண முடியாது சார். அவங்கள வந்து ஒழுங்குபடுத்தி ஒரு சரியான இதுவாக கொண்டு செலுத்தணுங்கிறது அது வந்து எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் பெப்சி தொழிலாளர்களால் படம் பண்ண முடியாது, சரியான படம் பண்ண முடியாது. நாம்கே வெஸ்டே பண்ணலாம், வீடியோ ஷூட்டிங் பண்ணலாம், கவரேஜ் பண்ண தான் வந்து வெளியே காமிச்சிக்கலாம். இப்படி எல்லாருக்கும் தெரியும், பிரகாஷ் ராஜ் சாருக்கும் தெரியும், சம்மந்தப்பட்ட அனைத்து எனக்கும் தெரியும். நான் கூட இப்போ போனால் படம் பண்ணலாம், ஆனால் அது சரியான படமாக இருக்கணும் இருக்காது. அதில் கொஞ்சம் சில மாற்றங்கள் தேவைப்படுதுங்கிறது உண்மை. அந்த மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் எங்களை ஒழிச்சிட்டு நீங்கள் பண்ணணும்னு நடக்காது. நாங்களே எல்லாம் எந்த அமைப்போடு போய் நீங்கள் பேசுவீங்க? இப்போ நான் பெப்சி ஒழிச்சிட்டிங்க, ஒரு முறைசாராக இதுவாக இருக்குது, யாரை போய் கேட்பீங்க? உங்களுக்கு நாளைக்கு கேமராமேன் ஒன்று எங்கே போய் கேட்பீங்க? ஜூனியர்ஸ் ஒன்று எங்கே போய் கேட்பீங்க? டிரைவர் ஒன்று எங்கே போய் கேட்பீங்க?
இப்போ உங்களை சுமந்துட்டு போகிறதே இங்கேருந்து விஷால் சார் சொன்னார். விஷால் சார் இங்கேருந்து 7 கார் தான் வந்து பெப்சியில் இருக்க கார் தான் அவங்களை சுமந்துட்டு போயிருக்குது. அங்கே கூட கார் இருக்கு இல்லையா? பழகினவங்களுக்கு இது வந்து ஒரு கன்வீனியன்ட்டு. இந்த டிரைவராக மட்டும் இருக்க மாட்டான், இவன் ஒரு மேனேஜராகவும் இருப்பார். எல்லாரும் எல்லாம் ஏன்னா ஒரு நீங்கள் விரிசல் ஏற்பட நான் என் வேலையை மட்டும் செய்யணும். முன்னாடி நான் படம் எடுக்கும்போது என்னோடய டிரைவரு அவர் மேனேஜர் வேலையை பண்ணுவார். அவர் சாப்பாடு போடுவார், சாப்பாடு கொண்டு வருவார். சாப்பாடு போடுற வந்து என் வீட்டில் இருந்து கூட சாப்பாடு. இப்போ வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக தான் இருந்தோம். அது பிரிவில் வர நான் என் வேலையை நான் தான் சார் செய்வேன். அவங்க வந்து ஏன் செய்யக்கூடாது, இல்லை அந்த வேலையை நான் ஏன் செய்யணும்? இதெல்லாம் வந்து அந்த தொழிலாளர் மனதில் எல்லோரும் ஒன்று, நம்ம எல்லாம் ஒரே குடும்பங்கிற நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நான் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதில்ல. மறுபடியும் நான் தயாரிப்பாளருடன் நாங்கள் சேர்ந்து பணிபுரியணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் அவங்கள அவமானப்படுத்த விரும்பலை. அவங்க தோத்துட்டாங்கன்னு நான் சொல்லலை. இன்றைக்கி 100% படப்பிடிப்பு நடக்கலைங்கிறத நான் வேதனையோடு தான் சொல்கிறேன். இது ஒரு வெற்றியாக நான் சொல்லலை, இது ஒரு வேதனையான விஷயம் தான். தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க கூப்பிடட்டும், அது வரைக்கும் நாங்க காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அது ஏற்படுது? இல்ல நான் வேற என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. கட்டமா நீங்க வந்து ஏதாவது இத அவங்களோட அழுத்தம் கொடுக்கணும் இல்லையா? அழுத்தம் கொடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்? இல்ல தொழிலாளர்கிட்ட ஏதாவது கேட்டீங்க, அவங்க ஏதாவது கோரிக்கை முன் வச்சாங்க? இல்ல அவங்க தொழிலாளர்கள் எந்த கோரிக்கை முன் வைக்கலைங்க. 3 கோரிக்கை இதுதான். நாங்க கூப்பிடுங்கன்னு சொல்றோம். இது வரைக்கும் கூப்பிடுங்கன்னு சொல்றது தொடர்ச்சியா இப்ப வந்து ஸ்ட்ரைக்லயே வந்துச்சு. அவங்க ஸ்ட்ரைக் வரதுக்கு முன்னாடியே பேசுவாங்கன்னு எதிர்பார்த்து இப்ப ஸ்ட்ரைக்கே வந்துச்சு. அடுத்த கட்டமா அவங்க கூப்பிட மாட்டேங்கிறதுல திட்டவட்டமா இருக்காங்க. சோ நீங்க வந்து இன்னமும் அத காத்திருக்கிறது, வெயிட் பண்றதுங்கிறது எந்த அளவுக்கு அது சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நேத்து ஒரு நிலைமை, இன்னைக்கு ஒரு நிலைமை, நாளைக்கு ஒரு நிலைமை. நான் தான் சொல்லிட்டேன், நானே பேசுவேன், நாங்களே பேசுவோம், அரசாங்கத்து மூலம் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து சார் இப்போது ஏன்னா இது அவுட் ஆஃப் கொஸ்டின், பதிலுக்கு பதில் சரியாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லலை. ஆனால் நிர்வாகி என்ன நினைக்கிறாங்க வந்து நம்மளை பற்றி தவறான ஒரு கருத்து பதிவிடக்கூடாதுன்னு. நேற்று பிரகாஷ் ராஜ் சார் பேசும்போது மேக்கப் மேன், இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட மேக்கப் மேன் வேணாங்கிறாங்க, தேவையில்லாத மேக்கப் மேனை எடுத்துகிட்டு போங்கிறாங்க அப்படிங்கிறார். பிரகாஷ் ராஜ் சார் என்ன சொல்கிறாரு, நான் இங்கேருந்து ஹைதராபாத் போகிறேன், ஹைதராபாத் போகும்போது அங்கே இருக்கிற மேக்கப் மேன் வச்சுக்கிறேன், ஏன் நான் இங்கேருந்து உன்னை டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போய் உனக்கு ரூம் போட்டு உனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு கேட்குறாரு. இது வந்து ஒரு வகையில் சரியான கேள்வி. இதே கேள்வியை அவர் மும்பையிலேருந்து ஐஸ்வர்யா ராய் வருமா கேட்கணும். ஏம்மா நீ தான் நடிக்க வர, அங்கேருந்து வரும்போது ஏமா நீ மேக்கப் மேன் கூப்பிட்டு வர, ஹேர் ட்ரெஸ்ஸர் கூப்பிட்டு வர, காஸ்டியூமருக்கு கூப்பிட்டு வர, கொடை பிடிக்கணும்னு ஏமா நீ மும்பையிலேருந்து கூப்பிட்டு வர, இங்கே இருக்கிற தொழிலாளர் 4 பேர் பிழைப்பான் இல்லையா? இந்த கேள்வி அவங்க கேட்டுருக்கலாம். இதுபோல் அங்கேருந்து வர எல்லோரும் கேட்டாங்கன்னா அங்கேருந்து வரவங்களுக்கு நாங்கள் பணிபுரியலான்னு இருக்கும்போது இங்கேருந்து போகிறவங்க அவங்க பணிபுரியலான்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, நாங்கள் தான் வேலை செய்யணும் இல்லை. அங்கே போனால் இங்கே அவங்க எல்லாம் அவங்க ஆட்கள்லாம் இங்கே வரும்போது அவங்க ஆட்கள் தங்கள் ஆட்கள் கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ நாங்கள் நினைக்கிறோம் பிரகாஷ் ராஜா எங்காலாம் நினைக்கிறோம், எங்காலாம் நினைக்கும் சார் நீங்கள் போகும்போது நாங்களும் வரோங்கிறோம், அவன் வரும்போது அவங்களும் வராங்க சார், நீங்கள் போகும்போது நாங்களும் வரோம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இதில் வந்து எந்த இதுவும் இல்லை. அதையும் மீறி சில தயாரிப்பாளர்கள் இருக்குது, இதெல்லாம் தேவையில்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உட்காந்து பேசி 4 கோடி குறைவான படங்களுக்கு இதெல்லாம் வேணும் வேணாங்கிறத முடிவு பண்ணி கூட அந்த ஆனால் வேறு ஆள் தான் ஒர்க் பண்ணக்கூடாது தவிர தேவையில்லாத ஆளை கூட நீ கூப்பிட்டு போவேனாங்கிறது நமக்கு ஒத்துக்கிட்டு இருக்கோம். இது கூட வந்து ஒத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பிரகாஷ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் 2 கொஸ்டின். ஒன்று, எல்லாருமே வந்து எங்களை வச்சு ஒர்க் பண்ணால் அவங்கள வச்சு ஒர்க் பண்ணலாம், யாரும் ட்ராவலே பண்ண வேண்டாம். அங்கேருந்து வர மும்பையிலேருந்து வர்ற இல்லை அதர் மாநிலத்துக்கு வரவங்களாம் வந்து முதல்ல மேக்கப் மேனை கூப்பிட்டு வந்தாங்க, காஸ்டியூமை கூப்பிட்டு வந்தாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸை கூப்பிட்டு வந்தாங்க. இன்றைக்கி கொடை பிடிக்கணும்னு அங்கே தான் கூப்பிட்டு வராங்க. கொடை பிடிக்கிறது ஒரு பெரிய டெக்னிக்கு. தமிழ்நாட்டில் கொடை பிடிக்க கூட ஆள் இல்லை, புரியுதுங்களா? அப்போ அதுதான், ஏன்னா அவங்க வரும்போது தான் ஆட்கள் வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த உணர்வு பிரகாஷ் ராஜுக்கு வரணும் சார் தான் எங்களோட வேண்டுகோள்.